ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அம்மா பையன் வேர்ல்ட். இன்னைக்கு வேற ஒரு மெத்தட், புது மெத்தட்ல வந்து உங்களுக்கு நார்மல் லைனிங் பிளவுஸா இருந்தாலும் சரி, வித்தவுட் லைனிங் பிளவுஸா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் வந்து வேற ஒரு மெத்தட்ல வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மேஃப்ளவர் கட்டிங் மெத்தட்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்குற கட்டிங்க்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா டியூலிப் கட்டிங் மெத்தட். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவுமே வந்து தைச்சு போட்டீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டா இருக்கும். சரிங்களா, மேஃப்ளவருக்கும் டியூலிப் கட்டிங்க்கும் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் வரும். அந்த சேஞ்சஸ் என்ன அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ இவங்களுடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் சைட்ல வந்து அட்டாச் பண்றேன். ஓகேங்களா, எப்பவுமே நான் போடுற அதே மெஷர்மெண்ட்டுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கட்டிங் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன மெஷர்மெண்ட்ல போடுறீங்களோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நீங்க கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்க. ஓகேங்களா, ரொம்ப பெர்ஃபெக்டா வரும். எப்பவுமே வந்து பாடி மெஷர்மெண்ட் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேல வந்து லூஸ் வந்து கொடுக்காதீங்க. அப்படி வந்து கஸ்டமர் வந்து எனக்கு இன்னும் நல்லா லூஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா அந்த சைட்ல வந்து 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுப்பீங்க இல்லையா, அதை வந்து 2 இன்ச்சுன்னு சொல்லி பண்ணிட்டு ஒரு 4 தையல் எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு வழக்கமா வந்து 3ல இருந்து 4 தையல் சைடு தையல் போடுவீங்க இல்லையா, கூட இன்னொரு 2 தையல் சேர்த்து போட்டு கொடுத்துருங்க. உங்களுக்கு லூஸ் வேணும்னா இந்த லைன் எல்லாம் பிரிச்சு விட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிருங்க. ஏன்னா நீங்க வந்து ரொம்ப லூஸ் கொடுக்க என்ன ஆகணும், அவங்க கேட்பாங்க. நான் போட்டு பார்த்துட்டு இல்ல எனக்கு இது செட் ஆகல, இந்த டைலரே எனக்கு செட் ஆகல, இவங்களும் எனக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து உங்க பேரை கெடுத்துட்டு போயிருவாங்க. சரிங்களா, அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, இப்ப இந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்கு வந்து லென்த் வந்து 14.5, சாரி 15. இவங்களுக்கு வந்து லென்த் வந்து 15. சரிங்களா, ஷோல்டர் வந்து 14.5. ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து 14 சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல பாதி எவ்வளவு வரும்னு பாத்தீங்க அப்படின்னா 7.25 நீங்க எப்படி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, சேம் ஃபர்ஸ்ட் போட்ட அதே மெத்தட் தான் இதுலயும் நம்ம ஃபாலோ பண்றோம். சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் வரும். அதை மட்டும் நீங்க மைனூட்டா நோட் பண்ணி கத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உள் ஷோல்டர் மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக் நெக்கோட இறக்கம் இவங்களுக்கு 9க்கு மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன கோடு வந்து போட்டுக்கிறேன் நானு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்ப நெக்கோட இறக்கம் கண்டுபிடிச்சாச்சு. 9 அப்படிங்கும் போது இவங்களுக்கு 2.25 இன்ச் வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். எங்க இருந்து, இந்த ஷோல்டர்ல இருந்து மைனஸ் பண்ணணும். 2.25 மைனஸ் பண்ணியாச்சு. 7.25 இருந்து 2.25 நம்ம மைனஸ் பண்ணியாச்சு. இப்ப இவங்களுக்கு வந்து உள் ஷோல்டர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா மேஃப்ளவர் கட்டிங்ல உங்களுக்கு நான் எப்படி வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்தனோ அதே சேம் மெஷர்மெண்ட் இதுலயே நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. கண்டுபிடிச்சிட்டு 3/4 இன்ச் நான் சேர்த்திருக்கேன். 3 இவங்களுக்கு உள் ஷோல்டர் வந்து ரெடி டு வியர் வந்து 3. அப்ப அவங்களுக்கு நான் 3/4 இன்ச் சேர்த்தி 3.25 நான் கணக்குல எடுத்துக்கிறேன். சரிங்களா, 3/4 இன்ச் சேர்த்தி 3.25. ஓகேங்களா, இப்ப நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இவங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா டோட்டலா 5 இன்ச்சஸ் வருது. ஓகேங்களா, இப்போ ஆம்ஹோலுடைய இறக்கம் கண்டுபிடிக்கணும். ஆம்ஹோலுடைய இறக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்களுக்கு அப்பர் செஸ்ட் 37 6ஆல டிவைட் பண்ணா 6.1. நான் 6.1 இங்க மார்க் பண்ணிட்டு அந்த லைனுக்கு ஒரு லைன் நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஷோல்டர் வித் நம்ம எவ்வளவு வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா 5 வச்சிருக்கிறோமோ அதே 5 இந்த இடத்துலயும் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஸ்கேல் வச்சு இதை ஜாயின் போட்டு விட்டுணும். ஜாயின் போட்டு விட்டுட்டு இதோட மிடில் பார்ட் நம்ம நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிட்டு இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் நம்ம குறிச்சுக்கலாம். அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் குறிக்கிறதுக்கு 37 இவங்களுக்கு அப்பர் செஸ்ட் அப்படின்னா அதாவது 4ஆல டிவைட் பண்ணணும். 4ஆல டிவைட் பண்ணும்போது இவங்களுக்கு 9.25 வரும். 9.25க்கு ஈச் ஸ்டெப்பை நான் கிராஸா வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இவங்களுக்கு பாடி லூஸ் கேட்டுருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து நான் பாடி லூஸ் வைக்கிறேன். அப்போ 9.25க்கு நான் வைக்கிறேன். சரிங்களா, இப்போ அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கர்வ் ஸ்கேல் வச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆம்ஹோல் வந்து டிரா பண்ணிக்கங்க. ஓகேவா, இது வரைக்கும் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் நம்ம மார்க் பண்ணிருக்கோம். இப்போ இவங்களுக்கு ஆம்ஹோலுடைய சுற்றளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 17 பாதி 8.25. இந்த 8.25 வந்து இந்த ஸ்டிச்சிங் லைன்ல கரெக்டா வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டா மீட்டப் ஆகணும். இருக்குதானே செக் பண்ணி பாத்திரலாம். ரொம்ப ஜாஸ்தியா போகுது. அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து குறைச்சிடணும். இந்த ஹைட் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஹைட்ல ஒரு 1/2 இன்ச் வந்து குறைச்சிடணும்.
குறைச்சிட்டு நீங்க திரும்பவும் என்ன பண்ணுங்க, அப்பர் செஸ்ட் வந்து 4ஆல டிவைட் பண்ணா 9.25 வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 9.25க்கு ஒரு மார்க் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு இப்போ இந்த பேலன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதை வந்து இன்ச் டேப் வச்சு 2ஆ ஃபோல்டு பண்ணிக்கங்க. ஃபோல்டு பண்ணிட்டு இப்போ வந்து நீங்க கர்வ் ஸ்கேல் வச்சு ஷேப் போட்டு பார்க்கணும். ஷேப் போட்டு பார்த்துட்டு இப்போ திரும்பவும் வந்து செக் பண்ணி பார்க்கணும், கரெக்டா இருக்கா என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து நமக்கு கரெக்டா வரல. அப்போ திரும்பவும் வந்து நம்ம எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து இங்க எவ்வளவு எடுத்தோம், ஷோல்டர் வெயிட் 5 இன்ச் அப்படிங்கிறதுனால இது 5 இன்ச் கொடுத்து மார்க் பண்ண இல்லைங்களா. இப்ப இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிட்டு இந்த கூடையும் ஜாயின் போட்டு விட்டுக்கங்க. விட்டுட்டு இப்போ இங்க இருந்து சென்டர் மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த லைனை நீங்க செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த லைன் வந்து நம்ம டிரா பண்ணிருக்கிறோமா, 2-3 லைன் நான் போட்டு காட்டினதுனால நான் இந்த லைனை வந்து கொஞ்சம் டார்க்கா பண்ணிக்கிறேன், உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா, இப்போ நம்ம கிராஸ்ல எடுத்திருக்கோம். இப்படிதான் வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் வந்து நமக்கு கரெக்டா ஆம் போலும் அந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்கும் கரெக்டா வந்து சீட்டப் ஆகல அப்படின்னா, நீங்க இந்த லைன் கொஞ்சம் ஹைட் பண்ணிட்டு அப்பவும் சீட்டப் ஆகல அப்படின்னா திரும்பவும் என்ன பண்ணுங்க, இங்க இருந்து எடுத்து இந்த மெஷர்மெண்ட்டுக்குள்ள இருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி வெளிப்பக்கமா வச்சு நீங்க மார்க் பண்ணிட்டு ஒரு கிராஸ் லைன் போட்டுட்டு திரும்பவும் வந்து அதே சேம் ஒவ்வொரு முறையுமே வந்து நீங்க இந்த இன்ச் டேப் வச்சு எப்படி 9.25 இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு என்ன பாடி மெஷர்மெண்ட்டோ அதை செக் பண்ணிட்டு தான் நீங்க இந்த ஆம் ஹோல் வந்து நீங்க டிரா பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்டார்டிங்ல சிரமமா இருக்கும், ஆனா நீங்க எடுக்க நீங்க தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நீங்க என்ன இங்க பாடி மெஷர்மெண்ட் நீங்க ஷோல்டர் வித் எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி நீங்க ஸ்டார்டிங்லயே வந்து மார்க் பண்ணிட்டு இந்த கிராஸ் லைன் போட்டுட்டு நீங்க பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்ப நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாமா. இவங்களுக்கு வந்து ஆம் ஹோல் எவ்வளவு இருக்கணும்னா 8.25 இருக்கணும். நான் ஸ்டிச்சிங் லைன்ல வச்சு செக் பண்றேன். கட்டிங் லைனை விட்டுருங்க, ஸ்டிச்சிங் லைன்ல தான் பார்க்கணும். சரிங்களா, கரெக்டா வந்து இவங்களுக்கு 8.25 நீங்க மீட்டர் பார்க்குது பாருங்க, தெரியுதுங்களா. நீங்க வீடியோ பார்க்கும்போது ஜூம் பண்ணி பாருங்க, கரெக்டா பாருங்க. இதுதான் 9.25. நான் வந்து இன்னும் இந்த இடத்துல வந்து லூஸ் அளவு வந்து கொடுக்கல, கரெக்டா வந்து 8.25 அப்படிங்கிறது கரெக்டா மீட்டர் ஆகுது. அப்ப இந்த ஆம் ஹோல் டிராப்பிங் வந்து நம்ம பெர்ஃபெக்ட்டா போட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இப்போ இங்க 9.25 நான் வந்து மார்க் பண்ணிருக்கேன். இப்ப இந்த இடத்துல இருந்து நான் ஒரு 1/2 இன்ச் தள்ளி இவங்களுக்கு லூஸ் கொடுக்கணும், பாடி லூஸ் கொடுக்கணும் இல்லையா. இது 9.25, 1/2 இன்ச் தள்ளி 9.25 நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்க இருந்து இப்படி வந்து மார்க் பண்ணிடக்கூடாது. சரிங்களா, அதுவுமே கிராஸ்ல தான் வச்சு நீங்க மார்க் பண்ணணும். ஓகேங்களா, இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா. நமக்கு ஸ்டிச்சிங் லைன், இந்த லைன் தான் ஸ்டிச்சிங் லைன். உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதுக்காக தான் கரெக்டா போட்டிருக்கேன். சரிங்களா, இதுதான் ஸ்டிச்சிங் லைன். இந்த லைன் தான் நமக்கு வந்து ஆம் ஹோலுடைய பாதி அளவு 8.25 வந்து இருக்கணும். சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க இருந்து இங்க 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் இப்போ வழக்கமா வைக்கிறது தான் 1.5 இன்ச் நம்ம வச்சுட்டோம். இப்போ நம்ம நெக் வந்து ட்ரா பண்ணணும். இதுக்கு வந்து நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன், அதையே நீங்க இதுக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு நெக் வித் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2.25, அது கூட ஒரு 3/4 இன்ச். சரிங்களா, 2.25, அதுக்கப்புறம் ஒரு 3/4 இன்ச் 3 மார்க் பண்ணிட்டு ஆம் ஹோல் ஸ்கேல் வச்சு நீங்க நெக் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. என்ன ஷேப் வேணுமோ அது கஸ்டமருடைய ஐடியாவை பொறுத்து நீங்க ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், ஷோல்டர் வித் கண்டுபிடிச்சிட்டோம்,
நெக், அதாவது பேக் நெக் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் அப்பர் செஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு, ஆர்ம் ரவுண்ட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு ஈஸ் அலவன்ஸும் கொடுத்தாச்சு, சீம் அலவன்ஸும் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இவங்களுக்கு வேஸ்ட் மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்கணும். இவங்களுக்கு ஃபுல் பாடி லென்த் வந்து 15 அப்படிங்கிறதுனால நம்ம 1 இன்ச் சேர்த்து 16 வச்சிருக்கோம். மேல 1/2 இன்ச், கீழே 1/2 இன்ச் பிடிக்கிறதுக்காக. நீங்க ஸ்டிச் பண்ணும் பொழுது கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் கூட நீங்க பிடிச்சி தைச்சிக்கலாம். இங்க 1/4 இன்ச் பிடிச்சி தைச்சீங்க அப்படின்னா பட்டியலையும் நீங்க 1/4 இன்ச் தான் பிடிக்கணும். அங்க மறந்து போய் 1/2 இன்ச் பிடிச்சிடக்கூடாது. இங்க 1/2 இன்ச் பிடிச்சீங்கன்னா நீங்க பட்டியலையும் 1/2 இன்ச் பிடிக்கணும். அதை நல்ல பிகினர்ஸ் வந்து நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இவங்களுக்கு வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 33. 33னா டிவைடட் 4, 8/4. சரிங்களா? 8.25 வரும். 8.25 மார்க் பண்ணிட்டு கூட ஒரு 1 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம பேக் டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்காக. இப்ப இந்த 8.25 நம்ம மார்க் பண்ணதுல அதுல பாதி குறிச்சுக்கணும். குறிச்சிட்டு இது ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு வந்து போட்டு விட்டுக்கணும். இப்போ பேக் டாட் உடைய ஹைட் வந்து நமக்கு தெரியாது இல்லையா, அது கண்டுபிடிக்கணும். பேக் டாட் உடைய ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன். இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 39 வந்து நீங்க 4ஆல டிவைட் பண்ணணும். அப்படி 4ஆல டிவைட் பண்ணும்பொழுது இவங்களுக்கு எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 9.25 வரும். 9.25. ஒரு நிமிஷம். ஒன்பதே முக்கால்ல மார்க் பண்ணிக்கங்க. 9.25 மார்க் பண்ணிட்டு இங்க வந்து இந்த பக்கம் 1/2 இன்ச், இந்த பக்கம் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த லைனை வந்து ஸ்ட்ரைட்டா அதே போல இந்த பக்கமா இந்த கோட இழுத்து விட்டுருங்க. இதுதான் வந்து ப்ராப்பரா வந்து பேக் டாட் உடைய ஹைட் கண்டுபிடிக்கிற மெத்தடு. 2 இன்ச் 3 இன்ச்னு பாடி மெஷர்மெண்ட்டை வச்சு அவங்களுக்கு ஒரு அளவு ஒரு ஃபார்முலாவா வந்து வைக்கிறது தப்பு. சரிங்களா? இந்த மெத்தட்ல தான் வந்து வைக்கணும். இதுதான் வந்து ப்ரொஃபஷனல் மெத்தட். ஓகேங்களா? இப்ப வந்து இது உங்களுக்கு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, இங்க இருந்து நான் அதுக்கு முன்னாடி வந்து சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இது 1/2 இன்ச். ஓகேங்களா? இது வந்து எவ்வளவு நம்ம கொடுத்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா 9.25. அதாவது இந்த ஹைட் 9.25. ஓகேங்களா? இது வந்து 2.25 பிளஸ் 3/4 இன்ச். இந்த லென்த் இதுல இருந்து இது வரைக்கும். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா வெயிஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு 8.25. இந்த இடத்துல நம்ம 1 இன்ச் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆம்போலுடைய ஹாஃப் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 8.25. ஸ்டிச்சிங் லைன் 8.25. சரிங்களா? இப்ப உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதுக்காகத்தான் நான் சாதாரணமா எடுத்து எனக்கு தெரியும் இந்த இடத்துல வராதுன்னு சொல்லிட்டு திரும்ப நான் வந்து மேல ஒரு 1/2 இன்ச் குறிச்சு போட்டது இதுக்காகத்தான். சரிங்களா? இந்த மெத்தட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான், வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா? இது 8.25. இந்த ஹைட் வந்து எவ்வளவு வந்து நம்ம இறக்கியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.5 ஒரு புள்ளி. 5.5 ஒரு புள்ளி. சரிங்களா? இந்த ஹைட் வந்து 9க்கு நம்ம நெக்குடைய இறக்கம் 9 வச்சிருக்கோம். ஓகேங்களா? இங்க இருந்து இது வரைக்கும் பாருங்க, இங்க இருந்து இது வரைக்கும் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் 9.25. அதே போல இங்க இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 1/2 இன்ச் நம்ம ஈஸ் அலவன்ஸ்க்கு 1/2 இன்ச் கொடுத்துருக்கோம். புரிஞ்சுதுங்களா?
இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இங்க இருந்து கிராஸ்ல வந்து ஸ்டிச்சிங் லைன் வரைக்கும் இன்ச் டேப் வச்சு அந்த லைன் அப்படியே ஸ்ட்ரைட்டா எழுத வச்சது. இது எதுக்காக இந்த ஹாஃப் இன்ச் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா பேக்ல வந்து கிராஸ் இல்லாம, அதாவது இப்படி தூக்காம ஈவனா வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப நம்ம எப்படி ஒரு கோட் போட்டுக்கிறோமோ அதே போல ஸ்டிச் பண்ணி முடிச்சதும் ஈவனா வரணும் இந்த லைன். அதுக்காக தான் நம்ம இந்த ஹாஃப் இன்ச் வந்து கட் பண்ணி எடுக்கிறோம். சரிங்களா? இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்படி கட் பண்ணும்போது இப்படி வந்து இப்படி இந்த இடத்துல இப்படி ஸ்ட்ரைட்டா கொண்டு போவோம், இங்க இருந்து நம்ம ஒரு ஹாஃப் இன்ச் கட் பண்ணி எடுப்போம். இப்ப பேக் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சுதா? சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் பார்த்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்ப இவங்களுக்கு ஸ்லீவ் பார்ட் வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்த்துடலாம். இவங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து 10 இன்ச் சொல்லியிருக்காங்க. இப்ப 10 இன்ச் அப்படின்னா நம்ம மேல ஹாஃப் இன்ச் கீழே ஹாஃப் இன்ச்னு சொல்லிட்டு ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவா 11 சொல்லி நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆம்ஹோல் சுற்றளவு நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 17 சொல்லியிருக்கேன். 17 அதுல பாதி 8.75 சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்ப என்ன பண்ணணும்னா இவங்களுக்கு ஆம்ஹோல்ல பாதி வந்து 8.75 சொல்லியிருந்தேன்னா அந்த 8.75 பாதி வந்து எடுத்துக்கோங்க. எட்டே முக்கால் தெரியுதுங்களா? 8.75 8.75 பாதி 4.25 ஒரு பாயிண்ட் தெரியுதுங்களா? 4.25 ஒரு பாயிண்ட். இந்த 4.25 ஒரு பாயிண்ட நீங்க இங்க இருந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு லைன் வந்து டிரா பண்ணிக்கோங்க. டிரா பண்ணிட்டு இங்க இருந்து இதுதான் வந்து கட்டிங் லைன். இந்த கட்டிங் லைன்ல இருந்து தான் நான் 4.25 ஒரு பாயிண்ட் வந்து வச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ இதே கட்டிங் லைன்ல இருந்து கிராஸா நீங்க என்ன பண்ணுங்க, 8.75 மார்க் பண்ணிக்கங்க. ஆஃப் ஷோல்டர் ஆஃப் ஆர்ம்ஹோல் வந்து 8.75 தானே, அந்த 8.75 மார்க் பண்ணிட்டு இதை வந்து ஸ்ட்ரைட்டா வந்து ஒரு லைன் போட்டு விட்டுடுங்க. லைன் போட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து இதோட மிட் பாயிண்ட் அப்படியே 8.75 வச்சு இன்ச் டேப்பை ஃபோல்டு பண்ணீங்கன்னா ஃபோல்டு பண்ற இடத்துல நீங்க மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல எவ்வளவு வருது? 7.5 ஒரு பாயிண்ட் 7.5 ஒரு பாயிண்ட் இங்க மார்க் பண்ணிட்டு இதுல ஹாஃப் மார்க் பண்ணிட்டு என்ன பண்றீங்க, இதுல இருந்து எவ்வளவு வருதுன்னு மார்க் பண்ணிட்டு இந்த எந்த இடத்துலயும் இன்ச் டேப் வச்சு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? இது அப்படியே இருக்கட்டும். சின்ன சின்ன டிப்ஸ், சின்ன சின்ன மெத்தட் சேஞ்சஸ், அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதுதான் வந்து நமக்கு இந்த புள்ளி தான் வந்து ஃப்ரண்ட் ஆர்ம்ஹோலோட கர்வ் வந்து வரக்கூடிய சென்டர் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இங்க இதுக்கும் நம்ம ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? இந்த இடத்துக்கு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுட்டு இங்க இருந்து நீங்க ஒரு ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு இந்த கர்வ் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. கர்வ் ஸ்கேல் எடுத்துட்டு ஓகேவா? அதே போல ஓகேங்களா? அதே போல ஃப்ரண்ட் ஓகேங்களா? இப்ப கர்வ் வரைஞ்சாச்சு. இது ஒரு மெத்தட். ஓகேங்களா? இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருந்திருக்கும். சரிங்களா? இப்போ இந்த லைன் வந்து நம்ம ஆர்ம்ஹோல் வந்து டிரா பண்ணிட்டோம். இப்போ இது வந்து நமக்கு கரெக்டா வந்து 9.25 வந்து இருக்கணும். ஏன்னா ஈஸ் அலவன்ஸ் நம்ம பாடியில வந்து ஒரு ஹாஃப் இன்ச் கொடுத்துருக்கிறோமா, அப்போ 9.25க்கு இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டா இருக்குதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த லைன் டிரா பண்ணும்போது செக் பண்ணிக்கணும். சரிங்களா? எனக்கு தெரியுங்கிறதுனால நான் ஆர்ம்ஹோல் போட்டுட்டேன். ஹாஃப் இன்ச் தள்ளி வச்சு செக் பண்ணணும். சரிங்களா? கரெக்டா 9.25 இருக்கு.
ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் இங்க வந்து சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச் கொடுத்துருணும். நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கு கீழே வந்து என்ன அளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 12. அதாவது ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 12ன்னா 6 4 இன்ச் சேர்த்து 6.25 எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ். ஓகேங்களா? இப்ப இது உங்களுக்கு புரிச்சுதா? அதாவது இங்க இருந்து ஆம்ஹோலுடைய பாதி வந்து எவ்வளவு 8.25 சொல்லியிருந்தேன். அந்த 8.25 பாதி நீங்க எடுத்துக்கணும். அதுல பாதி வந்து 4.25 ஒரு புள்ளி. சரிங்களா? அப்போ இங்க இருந்து 4.25க்கு நீங்க ஒரு மார்க் பண்ணி அந்த ஒரு லைன் போட்டுட்டு இந்த கட்டிங் லைன்ல இருந்து இந்த லைன்ல 8.25 எங்க வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறீங்க. இது வந்து 8.25. சரிங்களா? இப்ப இது மார்க் பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த லைனை வந்து செக் பண்ணி பாக்குறீங்க. 7.5 வருது அப்படின்னா இங்கேயும் வந்து 7.5 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 7.5 ஒரு பாயிண்ட் வரும், மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அதுல சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சு அதுலயும் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சு இதுக்கு நேரா இந்த 8.25 போட்டீங்க இல்லையா, அதுல பாதி சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு இந்த கோட்டையும் ஜாயின் பண்ணி விட்டுட்டு இங்க இருந்து 45 டிகிரி ஆங்கிள் நீங்க ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணி, நீங்க 1/2 இன்ச் நல்ல பாடியா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்க இங்க இருந்து ஒரு 3/4 இன்ச் கூட நீங்க எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா? மார்க் பண்ணிட்டு அப்போ பேக் உடைய ஆம்ஹோல் கர்வ் வந்து நீங்க போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கோடு போட்ட இடம் தான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆம்ஹோலுடைய சென்டர் பாயிண்ட் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கர்வை நீங்க போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 7.5 ஒரு புள்ளி. இது ஒரு மெத்தட், டியூலிப் மெத்தட். சரிங்களா? டியூலிப் மெத்தட் இது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது மேஃப்ளவர் கட்டிங் மெத்தட். அதுல உங்களுக்கு வேற மாதிரி பாக்ஸ் டைப்ல நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டைப்ல வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ரெண்டுமே வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து இருக்கும். ஆனா சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். சரிங்களா? இதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்றதுன்னு பாத்துடலாமா? இங்க 1 இன்ச் சீம் அலவன்ஸ். ஓகேங்களா? அந்த கர்வ் மட்டும் நீங்க கரெக்டா போட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சரிங்களா? பழகுற வரைக்கும் நீங்க இந்த ஆம்ஹோல் கர்வ் ஸ்கேல் வச்சு நீங்க வந்து போடுங்க. நல்லா ட்ரெயின் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க சல்லுன்னு ஒரு டிராப் இழுத்து விட்டுலாம். இவ்வளவு பெர்ஃபெக்ஷன் பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க பழகுற வரைக்கும் தான், கை பழகுற வரைக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்றதுன்னு பார்த்துலாமா? இப்ப ஃப்ரண்ட் பார்ட் பார்த்துலாங்களா? அதே போலவே நான் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவா எடுத்திருக்கேன். இது வந்து ஹூக் பெட்டி ஐ பெட்டிக்கு கொடுக்கக்கூடிய சீம் அலவன்ஸ்க்காக நம்ம ஃப்ரண்ட் பார்ட்ல ஒரு 1 இன்ச் வந்து நம்ம எப்பவுமே எக்ஸ்ட்ராவா இருக்கும். அதே போல எடுத்தாச்சு. சரிங்களா? இப்ப ஷோல்டர் மெஷர்மெண்ட் வச்சிடலாமா? அப்ப பேக்ல வந்து நம்ம 5 வச்சோம், அதே 5 நம்ம இங்கேயும் வச்சிடலாம். சரிங்களா? 5 வச்சுட்டு இவங்களுடைய நெக் பார்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 7 7.25 நான் வைக்கிறேன். பேக்ல வந்து நம்ம எவ்வளவு வச்சோம்? 5ன்னு சொல்லி வச்சோம் இல்லைங்களா? இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளவு வைக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து 7.25. சரிங்களா? 1/4 இன்ச்சுக்கு 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச் மைனஸ் பண்ணணும்னா 1/4 1/2 3/4 1 1.25 1.5 1.25 2. சரிங்களா? இப்போ 2 இன்ச் வரைக்கும் நம்ம மைனஸ் பண்ணணும். அதுல வந்து 7.25 வந்தா கூட நீங்க அது ஒரு முழு அளவா தான் எடுத்துக்கணும். சரியா? அப்ப 2 இன்ச் வந்து இவங்களுக்கு நம்ம ஷோல்டர்ல இருந்து மைனஸ் பண்ணணும். இப்ப இவங்களுக்கு ஹாஃப் ஷோல்டர் எவ்வளவுன்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா 7.25 இல்லைங்களா? இப்போ இந்த 7.25ல இருந்து அவங்களுக்கு நம்ம 2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ ஃப்ரண்ட் ஷோல்டருடைய அளவு வந்து 5.25 வரும். சரிங்களா? இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஆம்ஹோலுடைய இறக்கம் கண்டுபிடிக்கணும். இப்போ பேக்ல வந்து எவ்வளவு வந்துச்சு? நமக்கு 5.5 ஒரு புள்ளி வந்துச்சு இல்லைங்களா? இப்போ அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி நம்ம வைக்கணும். அப்போ 5 ஒரு புள்ளி. ஸ்டிச்சிங் லைன்ல இருந்து தான் வைக்கிறேன், நல்லா பாத்துக்கோங்க. 5 ஒரு புள்ளி வச்சுட்டு நான் அந்த லைனை வந்து ஸ்ட்ரைட்டா டிரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ
இங்கிருந்து இவங்களுக்கு 5.25, அந்த 5.25 கரெக்டா இந்த லைன் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஜாயின் பண்ணி விட்டுட்டு இதுல மிடில் போர்ஷன் பார்க்கணும். மிடில் போர்ஷன் நோட் பண்ணிட்டீங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, பேக்ல வந்து நம்ம உள் ஷோல்டர் மெஷர்மெண்ட் 3 கொடுத்துருந்தோம் இல்லையா, இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளிக்கணும். தள்ளிட்டு இங்க இருந்து 3.5 இன்ச் அப்படின்னு கொடுக்கணும். சரிங்களா? உங்களுக்கு புரியுதா வித்தியாசம்? பேக்ல வந்து நம்ம வெளிப்பக்கமா வந்து இங்க இருந்து 5 வச்சு அங்கிருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி நம்ம மார்க் பண்ணி கிராஸ் லைன் இப்படி எடுத்தோம் இல்லைங்களா? ஃப்ரண்ட்ல வந்துட்டு என்ன அளவு வருதோ அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளணும். உள்ள தள்ளிட்டு ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் பேக்ல எவ்வளவு கொடுத்துருக்கோமோ அதே தான் நம்ம இங்கேயும் வந்து கொடுக்கணும். இப்போ இந்த கிராஸ் லைன்லயும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சுக்கலாம். இதே போல எங்க இருந்து நம்ம 9.25 பேக்ல எவ்வளவு வச்சுமோ அதே 9.25 வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவா கொடுக்குறோம். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து 9.25 சரிங்களா மார்க் பண்ணிக்கிறீங்க. இங்க இருந்து நீங்க ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறீங்க 10.25. இது எதுக்காக பாத்தீங்கன்னா, ஆர்ம் ஹோல்ல வந்து நம்ம டாட் குறிப்போம் இல்லையா, அதுக்காகவும் கொடுக்குறோம். அதே போல பேக்ல வந்து ஈஸ் அலவன்ஸ் ஒரு 1/2 இன்ச் கொடுத்தோம். அதே போல ஃப்ரண்ட்லயும் ஒரு 1/2 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் கொடுக்குறோம். அதுக்காகவும் சேர்த்து தான் நம்ம இது கொடுக்குறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு நம்ம டிரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த போர்ஷன் இங்க இருந்து நீங்க செக் பண்ணி பார்க்கணும். இந்த போர்ஷன் வரைக்கும் 8.25 இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்துடலாமா? இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். சரியா வந்துச்சுன்னா ஓகே. அப்படி வரலைன்னா என்ன சேஞ்சஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லித்தரேன். இப்ப பாத்தீங்கன்னா 8.25 தான் நமக்கு வரணும். ஆனா நமக்கு கரெக்டா 9.25 வந்து நிக்குது. சரிங்களா? 9.25 வரக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், இங்க இருந்து நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி வச்சோம் இல்லையா, அதை மைனஸ் பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வரைஞ்சீங்க இல்லையா, இங்க இருந்து 5.25 அந்த லைனையே நீங்க கணக்கு எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, ஆர்ம் ஹோல் டிரா பண்ணணும். இது எதுக்காக உங்களுக்கு இங்க சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ரண்ட்ல வந்து இந்த டியூலிப் கட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஷோல்டர்ல இருந்துதான், சப்போஸ் இந்த இடத்துல வந்து நமக்கு கரெக்டா வரல அப்படின்னா, நம்ம கம்மியா வருது அப்படின்னா நம்ம இங்க இருந்து இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் ஷோல்டர்ல உள்ள தள்ளி மார்க் பண்ணணும். அதே போல இந்த இடத்துல நெக்கு கிட்டே ஒரு 1/2 இன்ச் உள்ள வெளியில் பக்கமா நம்ம தள்ளணும். சரிங்களா? இதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த மெத்தடு நான் சொல்லி கொடுக்குறேன். எப்படி வந்தாலும் சரி அதை கரெக்ட் பண்றக்கூடிய ஈஸி வே வந்து நம்ம கையிலேயே தான் இருக்கு. அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? சிலருக்கு இந்த லைனே கரெக்டா சீட் ஆயிரும். சிலருக்கு இந்த ஆர்ம் ஹோல் வந்து சரியா வரல அப்படின்னா நம்ம இங்க இருந்து இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டி வரும். கம்மியா வரும் பொழுது இங்க இருந்து எக்ஸ்ட்ராவா நம்ம எடுக்க வேண்டி வரும். சரிங்களா? இப்போ இந்த லைன்லயே நம்ம வந்து ஆர்ம் ஹோல் இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்ப நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாமா? பாத்தீங்கன்னா 8.25 ஒரு பாயிண்ட். சரிங்களா? அப்போ இந்த மெஷர்மெண்ட் நமக்கு வந்து கரெக்டா சீட் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் போட்ட இடமே கரெக்ட் அப்படிங்கும் போது நம்ம 3.5 இன்ச் இங்க இருந்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 1/2 இன்ச் தள்ளி வெளியே வச்சோம் இல்லையா, அதுல இருந்து திரும்பவும் உள் பக்கம் ஒரு 1/2 இன்ச் எடுத்துடணும். ஓகேங்களா? இப்போ பேக்ல வந்து நெக் வித் 2.25 சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே 2.25 தான் பிளஸ் ஒரு 1/2 இன்ச் சேர்த்திக்கணும். 2.25 ஒரு 1/2 இன்ச் 3.25. இந்த 3.25க்கு இந்த கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வரக்கூடிய நெக்கு நீங்க கணக்கிலேயே எடுத்துக்க கூடாது. இங்க வரக்கூடிய நெக் வித்தை வந்து நீங்க கணக்கிலேயே எடுத்துக்க வேண்டாம். சரிங்களா? இப்போ இவங்களுக்கு ஓகே ஸ்டிச் பண்ணி வரும் பொழுது கரெக்டா வந்து சீட் ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம
இதெல்லாமே முடிச்சிட்டோம். ஆம்கோல் டிரா பண்ணிட்டோம், நெக் டிரா பண்ணிட்டோம், அப்பர் செஸ்ட்டும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. சரிங்களா, சீம் அலவன்ஸ் ஒண்ணுதான் இதுல பாக்கி இருக்குது, அதை நம்ம அப்புறம் வச்சுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்டர் டாட்டோடைய ஹைட் வந்து கண்டுபிடிக்கணும். அந்த சென்டர் டாட் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? 39 4ஆல டிவைட் பண்ணி அதுல என்ன அளவு வருதோ அதுல வந்து 3/4 இன்ச் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதே போலதான் 39 4ஆல டிவைட் பண்ணும்போது 9.25 வரும். அந்த 9.25 கூட 3/4 இன்ச் ஆட் பண்ணீங்கன்னா 10.5. 10.5க்கு ஒரு புள்ளி வச்சுட்டு அந்த லைனை வந்து ஸ்ட்ரைட்டா இழுத்து விட்டுருங்க. அதாவது எப்படி வந்து வந்தாலும் அந்த ஆர்ம் ஹோல்ல தான் இருக்கு. அதை கரெக்ட் பண்றது வித்தையை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, இப்போ நம்ம பஸ்டுடைய ஹைட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பஸ்டோட வித் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னா சேம் அதே மெஷர்மெண்ட் தான். இவங்களுக்கு வந்து பஸ்ட் 39ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த 39 கூட 2 வந்து ஆட் பண்ணிக்கணும். மேஃப்ளவர் கட்டிங்ல என்ன மெத்தட் சொல்லி கொடுத்தோம்னா சேம் அதே ப்ரொசீஜர் தான் இந்த இடத்துலயும். 2 ஆட் பண்ணீங்கன்னா 41, 41 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 10.25. அந்த 10.25 கூட ஒரு 1/2 இன்ச் சேர்த்திக்கணும். அப்போ 10.25. 10.25. இப்போ இந்த இடத்துக்கு இந்த இடத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். நீங்க துணியில கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா கட் பண்ணுங்க. சரிங்களா, இப்போ நம்ம வித்தும் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது 10.25. இந்த லைன் வந்து 10.25 அதையும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஹைட் வந்து 10.5. அதையும் கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து அபெக்ஸ் பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அபெக்ஸ் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு 41, அதாவது 39 + 2 49, 41. அந்த 41 வந்து 10ஆல நீங்க டிவைட் பண்ணா 4.1. இந்த 4.1 இங்க வச்சுக்கோங்க. இங்க வச்சுட்டு இங்க வந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிட்டு அந்த லைனை இந்த லைனை சேர்த்ததுக்கு முன்னாடி இங்க இருந்து நம்ம 4.1 கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதே 4.1 இந்த இடத்துலயும் வச்சிடணும். இப்போ இதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ராவா நம்ம 1 இன்ச் கொடுத்தோம் இல்லையா? அது கூட இந்த கோட்டை வந்து ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போ என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இங்க 4.1 இங்க வந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி சீம் அலவன்ஸ்க்குன்னு எடுத்துருக்கோம் இல்லையா? அங்க இருந்து ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு லைனை இந்த 1 இன்ச் கீழே வச்சோம் அது வரைக்கும் நம்ம லைன் போட்டு விட்டுட்டு இங்க இருந்து பார்க்கணும் 4.25 ஒரு புள்ளி. அப்போ இந்த இடத்துல இருந்து 4.25 ஒரு புள்ளி மார்க் பண்ணிட்டு சென்டர் டாட் லைன் வந்து நீங்க போட்டுக்கோங்க. சரியா, கொஞ்சம் கிராஸா தான் வரும். அந்த கிராஸா வர இடத்துலயே 4.1 இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. 4.1 இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த 2 பக்கத்துக்கும் நம்ம ஒரு ட்ரையாங்கிள் போடுவோம். அந்த அளவையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெயிஸ்ட் மெஷர்மெண்ட், வெயிஸ்ட் வந்து 33 4ஆல டிவைட் பண்ணும்போது 8.25 எங்க வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு பேலன்ஸ் எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்க. இந்த கோடு வரைக்கும் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்க. 4.25 2ஆ ஃபோல்டு பண்ணீங்கன்னா 2.1 வரும். அந்த 2.1 இந்த பக்கமும் அந்த பக்கமும் வச்சுக்கோங்க. சரிங்களா, வச்சுட்டு இந்த கோடையும் ஜாயின் போட்டு விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்ப இந்த கோட்டையும் 4.1 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எப்பவுமே இது அதிகமா தான் இருக்கும். சரிங்களா, அதே போல இந்த கோடு 4.1 இருக்கான்னு பாத்துக்கோங்க. பார்த்துட்டு இங்க இருந்து நம்ம 2.1 வச்சோம் இல்லையா? அந்த 2.1க்கு மார்க் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து 2.1க்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கோடை திரும்பவும் வந்து போட்டுக்கோங்க. இது எல்லா மெஷர்மெண்ட்லயுமே வரக்கூடிய கரெக்ஷன் தான். சரிங்களா,
இப்போ இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே வச்சுக்கோங்க. இந்த கோட்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே வச்சுட்டு இந்த கோட்டையும் ஜாயின் போட்டு விட்டுக்கோங்க. இந்த கோட்டையும் ஜாயின் போட்டு விட்டுக்கோங்க. இப்போ இந்த போர்ஷன்ல எவ்வளவு வந்திருக்கோ அதை இன்ச் டேப் வச்சு அதை ரெண்டா ஃபோல்ட் பண்ணி வர இடத்த மார்க் பண்ணிட்டு இந்த கோட்டையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. அதே போல இங்க இருந்து 1 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிட்டு இந்த லைனையும் ஜாயின் போட்டு விட்டுக்கணும். விட்டுட்டு இப்போ நம்ம சென்டர் டாட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சைடு டாட் கண்டுபிடிக்கணும், ஆம்போல் டாட் கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி மேல வச்சுட்டு இந்த லைனையும் ஜாயின் போட்டு விட்டுக்கோங்க. இங்க ஜாயின் பண்ணும்போது இதுதான் நமக்கு கட்டிங் லைன். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல 3/4 இன்ச் வரும். இங்க 1/2 இன்ச் வந்துச்சுன்னா இந்த இடத்துல 3/4 இன்ச் வரும். சரிங்களா? இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிட்டு இப்படிதான் நமக்கு வரும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து சீம் அலவன்ஸ் ஏரியா, ஹூக் பட்டி ஐப்பட்டிக்குள்ளார போயிடும் இந்த பகுதி. ஓகேங்களா? இந்த இடம் தான் நமக்கு கட்டிங் லைன். இந்த இடம் 3/4 இன்ச் வரும். நீங்க கட் பண்ணி முடிச்சோன்னே நாச்சஸ் வந்து போட்டுறணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாட் வந்து நம்ம போடணும். இந்த டாட் போடுறதுக்கு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிட்டு அதுல பாதி 3/4 இன்ச் மார்க் பண்ணிட்டு அந்த 3/4 இன்ச்ல இருந்து 1/2 இன்ச்சுக்கு கரெக்டா புள்ளி வச்சுட்டு கரெக்டா இந்த புள்ளியும் மீட்டப் பண்ற மாதிரி, அதாவது இந்த புள்ளியும் கரெக்டா மீட்டப் பண்ற மாதிரி வச்சுட்டு ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்க இருந்து 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட், இங்க இருந்து 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட், 3/4 இன்ச் நமக்கு வரும். அதே போல இந்த டிஸ்டன்ஸ் 1/2 இன்ச் கொடுத்தோம்னா இந்த டிஸ்டன்ஸும் 1/2 இன்ச் தான். கொடுத்துட்டு ஜாயின் போட்டு விட்டுக்கிறீங்க. ஓகேங்களா? நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த டியூலிப் மெஷர்மெண்ட் கட்டிங்ல வந்து நமக்கு இந்த நெக் வித் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறதே கிடையாது. ஓகேங்களா? இது இல்லாம தான் நம்ம இந்த மெஷர்மெண்ட் போட்டிருக்கோம். பக்காவா வருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இங்க 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது 1/2 இன்ச், இது 1/2 இன்ச். சரிங்களா? இந்த ஹைட் வந்து 10.5 சொல்லியிருந்தேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10.75 சொல்லியிருந்தேன். இது 4.1, இதுவும் 4.1, இதுவும் 4.1. ஓகேங்களா? இந்த டிஸ்டன்ஸ் 4.1. ஓகேங்களா? இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது வந்து 3/4 இன்ச். இந்த இடத்துல இது வந்து 1/2 இன்ச் நம்ம இங்க தள்ளி மார்க் பண்ணிருக்கோம். இந்த 1/2 இன்ச் இதுவும் வந்து 1/2 இன்ச். எங்கன்னா இங்க ஸ்டிச்சிங் லைன் வரும் இல்லையா, இந்த இடத்துல 1/2 இன்ச், இதுவும் 1/2 இன்ச். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த இடத்துல கட்டிங் லைன் வரும்பொழுது 3/4 இன்ச்சுன்னு வரும். அதுக்கு முன்னாடி வந்து 1/2 இன்ச்சா நமக்கு மார்க் பண்ணுவோம். 3/4 இன்ச்சுன்னே வச்சுக்கோங்க. 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுதா? சரி, தேவைப்பட்டா மட்டும் இந்த இடத்துல வந்து இங்க நமக்கு மெஷர்மெண்ட் கரெக்டா வந்து உங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட் எக்ஸாக்ட் மெஷர்மெண்டோட வந்து சீட் ஆகல அப்படின்னா இங்க இருந்து ஷோல்டர்ல இருந்து உள்பக்கமா 1/2 இன்ச் தள்ளி வச்சு லைன் போட்டு பாருங்க, கரெக்டா வந்து செட் ஆகும். சரிங்களா? இது வந்து எல்லாருக்குமே வந்து தள்ளி வச்சு வரும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு பாருங்க, இப்ப இந்த மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டா இந்த லைன்லயே செட் ஆயிருச்சு. அப்படி செட் ஆகாதவங்களுக்கு மட்டும் உள்ள தள்ளி ஒரு 1/2 இன்ச் வச்சீங்க அப்படின்னா இங்க இருந்து மெஷர்மெண்ட் நீங்க பேக்ல வந்து ஷோல்டர் வித் எவ்வளவு கொடுத்தீங்களோ அதே ஷோல்டர் வித் தான் ஃப்ரண்ட்டுக்கும் நீங்க கொடுக்கணும். குறைச்சிடக்கூடாது, அதிகப்படுத்திடவும் கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்லயும் பேக்லயுமே வந்து நீங்க எப்பவுமே கணக்குல வச்சுக்கோங்க, 1/4 இன்ச் வந்து கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்து அதே போல இங்கேயும் 1/4 இன்ச் கட் பண்ணி எடுத்துடணும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு கிராசிங்ல ஃப்ரண்ட்ல வந்து கொஞ்சம் கிராசிங், இதே போல பேக்லயும் வந்து கட் பண்ணி எடுத்துடணும், மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பட்டி எப்படி கட் பண்றதுன்னு பாத்திரலாமா? பட்டி எப்படி கட் பண்றதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இங்க இருந்து நம்ம ஃப்ரண்ட்ல வந்து கட்டிங் லைன் எவ்வளவு வருதுன்னு பாத்திரலாம். 5.75 வருது. 5.75 வருது அப்படின்னா பேக் போர்ஷன்ல
இங்க இருந்து பார்க்கணும் 5.75 மார்க் பண்ணிட்டு இந்த லைன் வரைக்கும் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். 5.5. அப்போ பேக் சைடு வரக்கூடிய பட்டியோட உயரத்தோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் 5.5 ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே போல ஃப்ரண்ட்டுக்கு வந்து இங்க இருந்து இந்த லைன் வரைக்கும் பார்க்கணும் 2.75. இது வந்து 5.5. சரி, இங்க இருந்து 5.75. சரிங்களா? பேலன்ஸ் இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா 3.5. அப்ப பேக்ல வரக்கூடிய எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் 3.5. அதே போல ஃப்ரண்ட்டுக்கு வரக்கூடிய போர்ஷன் 2.75. இந்த இடம் 2.75. இதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ பட்டி எப்படி கட் பண்றதுன்னு பாத்துடலாமா? இங்க இருந்து சீம் அலவன்ஸ் நான் 1 இன்ச் எடுத்துக்கிறேன். மார்க் பண்ணியாச்சு. இப்ப இவங்களுக்கு வந்து வேஸ்ட் மெஷர்மெண்ட் 8.25 சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இந்த 8.25க்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச் தள்ளிக்கணும். தள்ளி வச்சு திரும்பவும் ஒரு சின்னதா ஒரு லைனை ஒரு 1/2 இன்ச் தள்ளி வச்சு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம பேக்ல வந்து நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருந்தோம்? 3.5 சொல்லி கண்டுபிடிச்சிருந்தோம். 3.5னா ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். 4.5 கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு, மேல வந்து பட்டி பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஜாயின் பண்றதுக்கு. அப்போ 3.5னா ஒரு 1 இன்ச் சேர்த்து 4.5 குறிச்சுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2.75 நம்ம மார்க் பண்ணி வச்சிருந்தோம். சரிங்களா? 2.75 கூட நீங்க ஒரு 1.5 இன்ச் சேர்த்திக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளவுன்னு தெரியணும் இல்லையா? அதுக்கு இங்க இருந்து இந்த கோடு போட்டுக்கிறோம் இல்லையா? இது வரைக்கும் நம்ம பார்க்கணும் எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கணும். 2.75 ஒரு பாயிண்ட். அதே போல இங்க இருந்து எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். இந்த கோடு, இந்த கோடு வரைக்கும் 10.25 ஒரு பாயிண்ட். அப்ப மொத்தமா நமக்கு இந்த இடத்துல வரக்கூடிய அளவு 10.25 ஒரு பாயிண்ட். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2.75 ஒரு பாயிண்ட். அப்போ 2.75 ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு புள்ளி வச்சுட்டு இந்த இடம் வந்து 3.5 இன்ச் வச்சுக்கலாம் கணக்குக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ அதாவது இந்த 3 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸுங்க பட்டிக்கு இந்த இடத்துல. சரிங்களா? இதே வந்து கொஞ்சம் பெரிய அளவு வராங்க, இதை விட கொஞ்சம் பஸ்ட் மெஷர்மெண்ட் பெருசா இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போய்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த லைனை வந்து கர்வ் ஸ்கேல் வச்சு போட்டுக்கலாம். எங்க இருந்து இந்த லைனை மார்க் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடம் வந்து 10.75 ஒரு பாயிண்ட் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இதுல நம்ம செக் பண்ணி பார்த்ததுல இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தலாமா? இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல உள்ள போயிரும். இந்த இடம் இந்த இடத்துல இருந்து நம்ம கனெக்ட் பண்ணி எடுக்கணும். பத்தே முக்கால் ஒரு பாயிண்ட்.
பிடிச்சிட்டு எங்க இருந்து கிராஸா லைன் போட்டுக்கோங்க. சில பேருக்கு நம்ம எடுத்திருக்கிற இந்த லைனோடய கரெக்டா வந்து சீட் ஆயிரும். சிலருக்கு நம்ம போட்டிருக்கிறத விட ஒரு 3/4 இன்ச், ஒரு 1/2 இன்ச், ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணும். அப்படி வந்துச்சுன்னா நீங்க வந்து கவலைப்படாதீங்க. அதோட மார்க் பண்ணி அப்படியே வந்து நீங்க கட்டிங் லைனோட ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. சரிங்களா? இப்ப இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த லைன் வந்து 8.25. சரிங்களா? இதுல வந்து நம்ம எடுக்கிறத விட ஒரு 1 இன்ச், இதுல வந்து ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா. பேக்ல ஒரு 1 இன்ச் நீங்க என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதுல ஹைட் பண்ணணும், ஜாஸ்தி வைக்கணும். ஃப்ரண்ட்ல வந்து நீங்க என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதுல இருந்து ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணணும். சரிங்களா? இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 38 வரைக்கும் 38-40 வரைக்குமே நீங்க ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 42.5 வச்சுக்கலாம். அதுக்கு மேல வரதுக்கு மட்டும் 2.25. அப்புறம் அதுக்கு மேல அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே ஒரு 1/2 இன்ச், மேல ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஷேப் வந்துருச்சுங்களா? இதே போல நீங்களும் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வந்து நம்மளுடைய சேனலை வந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே போல லைக் போட்டுட்டு போங்க. ஏன்னா இவ்வளவு தூரம் நீங்க ஒரு அகாடமிக்ல போய் படிச்சாங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கில் செலவாகும். அதை நான் வந்து ஈஸியா உங்களுக்கு நம்ம சேனல் மூலியமாவே வந்து டீடைலா வந்து சொல்லி கொடுக்குறேன். அது நிறைய டிப்ஸோட நிறைய சேஞ்சஸோட நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது போட்டு என்கரேஜ் பண்ணிட்டு போலாம் இல்லையா? இது தடவையாவது நீங்க எல்லாரும் பாக்குற எல்லாருமே லைக் போடுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். டிசப்பாயிண்டட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதே போல இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன். இருந்தாலும் சரி, இந்த டியூலிப் கட்டிங்க்கு இப்படி வந்துருமோ அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. அதுக்காக நான் சொல்றேன், 1/4 இன்ச் வந்து கட் பண்ணிருங்க. பட்டியிலையும் ஃப்ரண்ட் சைடு 1/4 இன்ச் கட் பண்ணி இந்த ஸ்டிச்சிங் லைன் வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது எந்த மெத்தடா இருந்தாலும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நான் சொல்லலையே நீங்க நினைக்க வேண்டாம். சரிங்களா? இது எல்லா மெத்தட்லயுமே ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அப்பதான் பட்டி வந்து தைச்சு முடிக்கும் போது கீழ் பக்கமா கிராஸ்ல வராம இது ஈவனா நிக்கும். ஓகேங்களா? இத வந்து நான் சொல்ல மறந்துட்டா கூட இந்த ப்ரொசீஜரை வந்து பாக்குற எல்லாருமே மறந்துடாதீங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.